எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின எங்களோட கிராமத்து வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன அழகான விஷயத்தை இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். 80 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு கம்ப்யூட்டர் டிசைனோ மிஷினரிங்கோ இல்லாமல் கையில் செஞ்ச இந்த வாசகாலில் இருக்க கிருஷ்ணர் சிலையை பாருங்கள். அவ்வளோ நுணுக்கமாக அழகாக தெளிவாக பண்ணியிருக்காங்க. இந்த காப்பரில் செஞ்ச கைப்பிடியெல்லாம் பாருங்கள், அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இப்போ வரைக்கும் டேமேஜ் ஆகலை. கதவுகளுக்கு மேலே காற்று வர்றதுக்கும் வெளிச்சம் வர்றதுக்கும் செஞ்சுருக்க இந்த டிசைனை பாருங்கள். இந்த அழகான மரத்தூணை பாருங்கள், இது குறைஞ்சது ஒரு 6 அடி இருக்கும். இதோட வட்ட வடிவத்தை அந்த காலத்தில் எந்த ஒரு மிஷினரியோ லேத்தோ இல்லாமல் மேனுவலாக மேக் பண்ணியிருக்காங்க. இந்த மரத்தூணுக்கு மேலே 4 இன்ச்சில் 8 அடிக்கு ஒரு பெரிய மரப்பலகை வச்சுருக்காங்க. அந்த மரப்பலகையில் பூ டிசைனை கையிலேயே செதுக்கியிருக்காங்க. ஒரு பூ இதழும் பார்த்திங்கன்னா எப்படி அழகாக வடிவமாக ஒரே மாதிரியே வந்திருக்கு பாருங்களேன். இப்போ இருக்கிற யாருமே இந்த மாதிரி டிசைனை கையிலலாம் செய்ய மாட்டாங்க. மரத்தால் செஞ்ச இந்த தூணோ இல்லை மேலே இருக்கிற பலகையோ கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேலே ஆகியும் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எந்தவித டேமேஜும் ஆகாமல் பராமரிச்சுட்டு வராங்க. இந்த தூண்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஷேப்பில் ஒரே அளவில் ஒரே மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடு முழுவதுமே பார்த்திங்கன்னா 1.25 அடி செவுறு தான் கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் செவுறுலாம் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கல்லையும் முட்டை ஓட்டையும் கலந்து தான் கட்டுவாங்க. இந்த செவுறுலாம் பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் ஹீட் ஆகாது. கதவை இழுத்து லாக் பண்ணுறதுக்காக இந்த ஊசி டைப்பில் ஒரு ஆணியும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோட கண்டினியூவேஷன் சீக்கிரமாகவே வரும். இது போல் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.